நீ சொல்றது கரெக்ட் தான் ராதா. எனக்கு இவங்கள தெரியாது. யார் நீங்க? எனக்கு உங்கள தெரியாது. என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் நீங்க என்னோட அம்மான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி எனக்கு அம்மாவா இருக்க முடியும்? நீங்க எனக்கு அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு மனசோட இணைக்கப்பட்டிருக்கும். மோகனும் சரி, இல்ல இந்த குடும்பமும் சரி, இல்ல இந்த மொத்த உலகமும் உங்க பொண்ணு துளசி இறந்து போயிட்டான்னு சொன்னா நீங்க எப்படி அதை நம்புவீங்க? எப்படி நீங்க அதை நம்புவீங்க? என்ன? நீங்க என் அம்மாவா இருக்கவே முடியாது. ஏன்னா அம்மானா அவங்க ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் உணர்ந்தவங்களா இருக்கணும். என்னோட சின்ன சின்ன அசைவு எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே என் அம்மா அதை தெரிஞ்சுக்கிட்டு மருந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க பட்னியா இருந்த எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது காயம் பட போது இல்ல அடிபட போதுன்னா அவங்க முன்னாடியே அதை தடுத்துருவாங்க. துளசி நில்லு, அங்க போகாதன்னு சொல்வாங்க. இன்ஃபேக்ட் என் குஷி பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவ உண்டான நேரத்துல எங்க அம்மா போன் பண்ணி என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? துளசி, ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு கேட்டாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி அவங்க கேட்ட 8வது நாளே நான் பிரெக்னன்ட் ஆனது எனக்கு தெரிய வந்துச்சு. அம்மானா அப்படித்தானே இருக்கணும். அம்மாவுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு நான் எப்படி உயிரோட இருக்கிற விஷயம் தெரியாம இருந்திருக்கோம். நீங்க என்னோட அம்மாவா இருக்கவே முடியாது. சொல்லுங்கம்மா, இந்த விஷயம் எல்லாம் கதையா இல்ல உண்மையான? ஒருவேளை உண்மையா இருந்தா இந்த துளசி செத்துட்டான்னு மத்தவங்க சொன்னதை நீங்க எப்படி நம்புவீங்க? பதில் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கம்மா. அப்படி சொல்லாதம்மா. ஒரு தாய்க்கு அவ குழந்தைதான் சூரியன், நிலா எல்லாமே. குழந்தைக்காக தாய் எப்பவுமே துடிப்பா. ஆனா அவ சில நேரத்துல சூழ்நிலை கைதியாவும் ஆயிடுவா. தாய் பாசம் கூட அந்த இடத்துல தோத்து போயிடும். நீ இறந்து போயிட்டன்னு செய்தி கேட்டதுல இருந்து உன் அம்மாவும் செத்து போயிட்டா. எட்டு வருஷமா உன் அம்மா நடப்பணமாக சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் வந்துடுச்சு.
என் துளசி திரும்பி வந்துட்டா. என் குழந்தை திரும்பி வந்துட்டா. என் குழந்தை திரும்பி வந்துட்டா. உனக்கு தெரியுமா, நான் கடவுள்கிட்ட வேண்டது எப்பவும் ஒண்ணுதான். என் துளசிய மறுபடி என்கிட்ட அனுப்பிடுங்கிறது தான். இன்னைக்கு கடவுள் என் வேண்டுதலை நிறைவேத்திட்டாரு. என்ன பத்தி இந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களா? அப்ப நான் திரும்பி வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஏன் என்ன பாக்குறதுக்கு நீங்க உடனே வரல? ராதா போன் பண்ணிட்ட பிறகுதானே நீங்க வந்தீங்க. இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ராதா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. யாரையோ அறிமுகப்படுத்துற, வீட்டுக்கு வாங்கன்னு அப்படின்னு சொன்னா. துளசி, அது நீ முழுசா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை கூப்பிடலாம்னு நினைச்சுதான் நாங்க அப்படியே அமைதியா இருந்துட்டோம். இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா. எப்படி இருக்கு? அம்மா, நான் எப்ப திரும்பி இங்க வந்தேனோ அப்பத்துல இருந்தே உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை பாக்குற வரைக்கும் நிம்மதியாவே இல்லம்மா. ராதா, நீ எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சியோ அது நடக்கல. வேற ஏதாவது இன்னும் மிச்சம் இருக்கா? மிச்சம் இருக்கு. நான் இவ்ளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். ஒரு தாய்க்கு இறந்து போன தான் மகளோட முகம் அந்த இறைவனை விட ரொம்ப புனிதமா இருக்கும். இன்னைக்கு இந்த வேஷக்காரி என் துளசி அக்காவோட முகத்தை பயன்படுத்தி என் குடும்பத்தை ஏமாத்தின மாதிரி அம்மாவையும் ஏமாத்திட்டா. இன்னைக்கு இவளோட முகத்திரைய நான் கிழிக்காம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு நிஜமாவே இவதான் உங்க பொண்ணு துளசின்னு தோணுதா? ஆமா ராதா, இவ என் பொண்ணு துளசிதான். இவ இப்ப என்னெல்லாம் சொன்னாலோ அது எனக்கும் துளசிக்கு மட்டும்தான் தெரியும். இவ என் பொண்ணு துளசியேதான். கிடையாதுமா. இந்த விஷயங்கள் உங்களையும் துளசி அக்காவையும் தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியும். யாருக்கு? உங்க பையன் துளசி அக்காவோட தம்பிக்கு. குஷியோட இந்த கம்ச மாமா இந்த வேஷக்காரிக்கு துணையா இருந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் தான் எல்லாம் செஞ்சிருப்பான்.
அதுலயும் நீ பாவிகளுக்கு துணையா நிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் வெறும் தப்புக்கு மட்டுமே துணையா நின்னுகிட்டு இருக்க. முதல்ல தாமினி, இப்ப இந்த போலி துளசி. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நானே துளசி அக்கா திரும்பி வந்ததும் இப்பதான் அவங்கள பாக்குறேன். அப்படியா? என் சந்தோஷத்துக்கு வார்த்தையே இல்ல. துளசி அக்கா திரும்பி வந்ததுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் துளசி அக்காவை திரும்பி அனுப்பிட்டாரு. அடே வெக்கம் கேட்டவனே, உன் வாயால கடவுள் கிருஷ்ணர் பேரை கேட்க எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. சொல்லு, இந்த பொம்பளை உன்னை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா? சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாவ? எல்லாருக்கும் உண்மையை சொல்லு. வா. என்ன பண்ற நீ? நில்லுங்க மோனையா. என்கிட்ட அடி வாங்குறதுன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. உண்மையை சொல்லு. உண்மையை மட்டும் சொல்லு. இங்க பாரு ராதா, நீ டென்ஷனா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா ஏன் அக்கா திரும்பி வந்ததுனால உன்னோட இருப்புக்கு ஆபத்தாயிடுச்சு. முதல்ல இந்த வீட்டுக்கு நீ மருமகளா இருந்த, மோகனுக்கு மனைவியா இருந்த. ஆனா இப்போ நீ வேற ஒரு பொம்பளையா தான் நின்றுட்டு இருக்க. இதுக்கப்புறம் மோகனுக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் நீ வேற ஒருத்தியோட புருஷன் கூட தான் இருக்க. நாளைக்கு யாராவது இந்த வீட்டில் உன்னை யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்பதான் நீ அசிங்கப்படாம நிக்க முடியும். உனக்கு எப்படியாவது இந்த மாதிரி நடந்தே ஆகணும். ஏன்னா ஒரு பணக்காரனை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டில் ஆடம்பரமா இருக்கலான்னு கனவு கண்டல்ல. ஆனா அதிர்ஷ்டம் உன்னை பாதி வழியிலே விட்டுட்டு போயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தேவைதான். உன்னை மாதிரி வெக்கங்கட்ட பொம்பளைக்கு இப்படிதான் நடக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா கிட்ட அப்படி பேசுவேன்? மாட்னா என்கிட்ட அடி வாங்காம உனக்கு தூக்கமே வராது போல இருக்க. அப்ப சரி. மோகன் வேண்டாம். மோகன் வேண்டாம். இல்ல மோகன், இவன் என்னோட தம்பி. அவன் ராதாவை பத்தி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறான். இவன் இப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்டயே ராதா கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி மோகன். அடடடடடா, உயிரோட வந்த துளசி என்னமா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நானே ஏமாந்துட்டேன். இவளை பார்த்த அப்புறம் இவதான் உண்மையான துளசின்னு நம்பிட்டேன். ஆனா இந்த நேரத்துல என் பொண்ணு தாமினி இருந்திருந்தா இவகிட்ட எதையாவது கத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா ராதாக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்குல்ல, நான் துளசி கிடையாதுன்னு.
ராதாவோட எல்லா சந்தேகத்தையும் தீர்க்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா அதுக்கு என் தம்பி அவமானப்படுத்தினா நான் தாங்கிக்க மாட்டேன் மோகன். இன்னைக்கு சந்தேகம் தெளிவாகிறது மட்டும் இல்ல, உண்மையும் நிச்சயம் நிரூபணமாகும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் போலி துளசி அக்கா. அதுக்கப்புறம் உங்க பொய்யான முகத்திரைய நக்கிழிச்சிருவேன். இந்த ராதா ஏதோ ஒரு புது திட்டத்தை வச்சிருக்கா போல இருக்கே. வைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இவ எதுக்கு துளசி நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. அம்மா, இப்பதானே இவங்க சொன்னாங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல சில விஷயங்கள் இருக்கும், அது உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும்னு. நீங்க துளசி அக்காவை பெத்த அம்மா தானே? அப்ப துளசி அக்காவை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்க உடம்புல இருக்க ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கும்ல. அதை வச்சு இந்த பொம்பளை துளசி அக்கா கிடையாதுன்னு நான் நிரூபிச்சிருவேன். உனக்கு இன்னும் என்ன நிரூபிக்கணும் ராதா? இவளோட முகம்தான் இவளுக்கான ஆதாரம். இவ என் பொண்ணு துளசிதான். அம்மா, இந்த முகம் போலியானது. இது போலி முகம். இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரோ. போது ராதா, எனக்கு என் பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. உன் சந்தேகத்தை போக்குறதுக்காக ஒரு அடையாளத்தை சொல்லிடுறேன். துளசி, உன் காயம் தழும்பாச்சு, அந்த அடையாளத்தை காட்டு. நீ ஸ்கூல் படிக்கும்போது ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டதை சொல்ற. கழுத்துல ஒரு தழும்பா இருந்ததில்ல? அம்மா சொல்றது கரெக்ட் தான். துளசியோட கழுத்துக்கு பின்னாடி அந்த ஸ்டிச்சஸோட ஸ்கார்ஸ் இருக்கும். அம்மா, அதெல்லாம் இப்போ எதுக்குமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்க துளசிமா. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. இருந்தாலும் இங்க எல்லாருடைய சந்தேகத்தையும் போக்குறதுக்காக நீ உன்னுடைய அடையாளத்தை காட்டு. துளசி, அந்த ஸ்டிச்சஸோட ஸ்கார்ஸை காட்ட. அட, இப்பதானே நீங்க சொன்னீங்க எங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு. அப்ப அந்த அடையாளத்தை எங்க எல்லாருக்கும் காட்டுங்களேன். நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் துளசி அக்கா. செத்தா இவ முதல்ல துளசியே கிடையாது, அப்புறம் எங்க அடையாளம் இருக்கிறது? நல்ல வசமா மாட்டிக்கிட்டா பொண்ணு. கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. துளசி, உனக்கு உன் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, உங்க அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னா, அப்போ உன் கழுத்துல இருக்கிற அந்த தழும்ப ராதா கிட்ட நீ காட்டிடு. விஷயம் முடிஞ்சிரும். காட்டுங்க.